4 விஷயம் இன்னையோட ட்ரேடிங் செஷனை டிரைவ் பண்ணியிருக்கு. என்னென்ன விஷயம்? அதே மாதிரி வால்யூம் அதிகமா இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் என்ன? இன்னையோட மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் நடந்தது? என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அப்படின்றத இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல பார்க்க போறோம். மார்க்கெட் பத்தி டெக்னிக்கலாவும், ஃபண்டமெண்டலாவும் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி தான் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.68%. ஆனால் இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு இண்டெக்ஸு ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ். ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, நிஃப்டி 50 கடந்த 11 ஜூலைக்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவலில் உடைச்சிருக்கு. ஒரு அதாவது கிட்டத்தட்ட 2 மாசத்தோட ஹைல இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலா டே சார்ட்ல ஒரு ஸ்ட்ரென்தன் நிஃப்டிக்கு கிடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். ஆனா நிஃப்டி அளவுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னன்னா, கோடக் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்த பையிங் பிரஷர் மற்ற ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்டாக் தான் 1%க்கு மேல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கோடக் பேங்க் 2.5% கிட்ட ரைஸ் ஆயிருந்தது. செக்டார் பக்கம் வரும்போது, இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் மறுபடியும் தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டியோட இம்பாக்ட்னால தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்த இந்த செக்டார் நடுவுல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆச்சு. இப்போ மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 1.5% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. சொல்லணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ஒரு செக்டார். அதுக்கு அடுத்த இடத்துல ரியல்டி இண்டெக்ஸ் மோர் தென் 1%. இந்த 2 இண்டெக்ஸ் தான், அதாவது ஆட்டோ அண்ட் ரியல்டி தான் இன்னைக்கு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற 5 இண்டெக்ஸு 0.8% பாசிட்டிவாக இருந்தது. ஒன்று ஐடி இண்டெக்ஸ், மீடியா, மெட்டல் இண்டெக்ஸ், கன்சூமர் டூரபிள்ஸ், அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அவுட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாயிண்ட் 7% நிஃப்டி 50 மொத்தம் 50 ஸ்டாக்ல 42 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 8 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது. இதில் கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் 2%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல் இடத்துல நிஃப்டி 50ல கோடக் பேங்க், எல்என்டி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர் மோட்டார், மாருதி. அதாவது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, 3 ஆட்டோ ஸ்டாக் டாப் 5 கெய்னரில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒன்று மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர் மோட்டார், மாருதி. இதில் இன்னொரு பக்கம் அதிகமாக ஃபால் ஆனது 0.8%ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் இறங்கியிருக்கு. புரோக்கரேஜோட அப்டேட் ஏஷியன் பெயிண்ட் இன்னைக்கு ஃபால் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. பேங்க் நிஃப்டி பக்கம் வரும்போது 12 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் 20% ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. 20% இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு ரெட்டிங்டன். ஓப்பனிங்லேயே 7 to 8% ப்ளஸில் ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 20% பாசிட்டிவாக இருந்தது. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு ரெட்டிங்டன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மோர் தென் 15 to 20 டைம்ஸ்க்கு மேலே ஆவரேஜ் வால்யூமை தாண்டி கிராஸ் ஆயிருக்கு. காட்ஃப்ரே பிலிப் 2வது இடத்துல. போனஸ் போனஸ் டே இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 to 10% இந்த ஸ்டாக் ஓப்பனிங்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதை தாண்டி ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் புரோக்கரேஜோட அப்டேட் 6% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எனர்ஜி ஸ்டாக்ஸு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எம்ஜிஎல், ஜிஎஸ்பிஎல், ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் 0.8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எனர்ஜி ஸ்டாக்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஷிப்பிங் கம்பெனி ஜிஆர்எஸ்சி, ஒரு சில ஸ்டாக்ஸ் கண்டினியூஸாக ரேலியில் இருந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆச்சு. ஜேபிஎம் ஆட்டோ, ஹெச்பிஎல் இன்ஜின், பிரிகேட். ரியல்டியில் பார்த்தீங்கன்னா பிரிகேடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரிகேடை தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ் ரியல்டியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. இதில் மிட்கேப் பக்கம் வரும்போது இன்னைக்கு 70 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 30 ஸ்டாக் நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், பர்சிஸ்டன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல்,
அதாவது நம்ம முக்கியமா இன்னைக்கு என்பிஎஃப்சி கம்பெனியும், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லயும் பாசிட்டிவ் பையிங் இருந்தது. ஆனா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல லிமிட்டட் ஸ்டாக்ஸ்ல தான் பையிங் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன என்பிஎஃப்சி கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். அம் ஆட்டோ செக்டார் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னரா இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் டயர் ஸ்டாக் லீட் பண்ணிட்டு இருந்தது. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், எம்ஆர்எஃப் வந்து இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. இதை தாண்டி தான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஏஷியர் மோட்டார், மாருதி ஆட்டோ செக்டார்ல லீட் பண்ணியிருந்தது. நிஃப்டி 50க்கு அடுத்தபடியாக இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நியூட்ரல் ஸ்டேஜாக இருந்தாலும் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், முத்தூட் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஆர்இசி லிமிடெட், பவர் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்பிஐ கார்டு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆன கம்பெனிஸு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஐடி இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பர்சிஸ்டன்ட், ஓஎஃப்எஸ்எஸ் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎல், ஜிஎஸ்பிஎல், குஜராத் கேஸ் லிமிடெட், கேஸ்ட்ரால் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. இந்த இண்டெக்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் 0.8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் காரணமாக இருந்தது. நான் மார்னிங் டெலகிராம் குரூப்லேயும் நான் இந்த ஆயில் அண்ட் கேஸை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸு இன்க்ரீஸ் ஆனது கன்சூமர் டியூரபிள்ஸ் இண்டெக்ஸ் 0.8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஹேவல்ஸ், வேர்ல்பூல், ப்ளூ ஸ்டார் இந்த ஸ்டாக்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிக்சன், ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பையிங் டர்ன் ஆகிருந்தது. ரியல்டியில் ப்ரெஸ்டீஜும், ஃபோனிக்ஸ் லிமிட்டடும் இன்றைக்கி மோர் தென் 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி நியூஸ் இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற பார்க்கலாம். முதல் 4 விஷயம் என்ன, நான் தம்ப்நெயில்ல அப்டேட் பண்ண 4 விஷயம். ஜெஃப்ரீஸோட கிறிஸ் வுட் அப்படின்றவர் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். இதில் வந்து ஆக்சுவலாக அவர் கொடுத்துருந்ததில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னன்றது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் வரல அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃப்ளோ வரல மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வரல அப்படின்னா நிஃப்டி 25லேருந்து 30% இறங்கியிருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இன்னொரு பக்கம் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் டாரிஃப் இம்பேக்ட்னால தான் இது ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்தில் அமெரிக்காவோட மார்க்கெட் ரெக்கார்டை ஹையாக பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் எஃப்ஐஎஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம மார்க்கெட்டில் டாரிஃபோட பிரச்சனை ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இது வந்து கிறிஸ் வுட், ஜெஃப்ரீஸோட இம்பாக்ட். ரெண்டாவது நியூஸ் இன்னியோட மார்க்கெட்டில் ஜிரோதாவோட சிஇஓ நிதின் காமத் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். என்னென்னா, வீக்லி ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பேன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற நியூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற ப்ரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ். மூணாவது விஷயம் மேபி இதில் நம்ம கவனிக்கக்கூடியது 3வது 4வது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான பேச்சுவார்த்தை துவங்கிறதுக்கான ஸ்டெப். இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டார், இந்த டாரிஃப்னால என்னென்ன செக்டார் ஸ்டாக்ஸ் அதிகமாக பாதிப்படைஞ்சதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கு. டெக்ஸ்டைலில் கேபிஆர் மில், இண்டோ கவுண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இருந்தது. அடுத்தது யூரோப் யூனியனோட எஃப்டிஏ டிஸ்கஷன். ஸோ இந்த 4 விஷயம் தான் என்னோட மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்ததாக குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டும் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாத எனர்ஜி, பவர் செக்டாரில் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பையிங் இருந்தது. என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அகைன் ஒரு பவுன்ஸ் பேக். ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம், கேன்ஃபின் ஹோம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பையிங் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஜேபி மார்கன் வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸோட ரேட்டிங் நியர்லி 22% அப்சைடு பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தது. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். ரெண்டாவது டெலிவரி, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இந்த 2 ஸ்டாக்குமே ஜேபி மார்கனோட லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டாக்கு. யூனிலீவரோட சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது அடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, நியர்லி 10,000 கோடி ரூபா இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. முக்கியமாக லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. ஐஆர்டிஏ சேர்மன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட சிஇஓஸோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஷெட்யூல் நாளைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நம்ம கவனிக்கலாம்.
ஜேஎல்ஆரோட ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சிருக்கிறது அகைன் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ்க்கு இது ஒரு செட்பேக். நம்ம இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸோட மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் டீல் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். லார்ஜ் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடுல இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிற எல்என்டி நம்ம கவனிக்கலாம். ஏஜிஆர் டியூக்கான கேஸு செப்டம்பர் 19ஆம் தேதி. வோடஃபோன் ஐடியா நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி நைகா லேண்ட் டெல்லியில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் நவம்பரில் கொடுத்துருக்குறாங்க. செயின்ட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் டீல் செமிகண்டக்டர் செயின்ட் செமிகண்டக்டரும் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. செயின்ட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். அதே போல் சுஸ்லான் நம்ம கவனிக்கலாம். 838 மெகாவாட்டுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். ரேர் எர்த் மினரல் இது வந்து ஆல்ரெடி ஜிஎம்டிசின்ற ஒரு ஸ்டாக் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட டிமாண்ட் சைனா தான் ரொம்ப ஆர்ஜினாக இருந்தாலும் பட் சைனாவோட டிபெண்டன்சி தவிர்த்து இந்தியா இப்போ அதை ரேர் எர்த் மினரல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறது. ஜிஎம்டிசி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இது என்எல்சி இந்தியாலையும் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கான ஃபோக்கஸ் எடுத்துருக்கிறதா நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்எல்சி இந்தியா நம்ம கவனிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட். டெக்னிக்கலாக 2 மாதத்தோட ஹையை நிஃப்டி உடைச்சிருக்கு. 25,200 முதல் முறையாக இந்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கிராஸ் ஆகிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 26 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. நிஃப்டி அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தன் இல்லை. இந்த டேரிஃப்னால எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். அது நேரடியாக பேங்கிங் செக்டார் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு நியூஸ் தான். பேங்கிங் செக்டாரில் கடந்த இந்த ஒரு 1 மந்த்தாக ஸ்ட்ரகிளுக்கான ஒரு ரீசனாக நம்ம பார்க்கலாம். மேபி இந்த டேரிஃப் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆனால் இது பேங்கிங் செக்டாருக்கு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.